ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஆக்சுவலாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி மார்னிங் 9:30க்கு இங்கிலீஷ்க்கான மேரத்தான் மெயின்ஸ்க்கான மேரத்தான் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. தரமாக இருக்கும் கொஷின்ஸ் எல்லாம். ஸோ மக்களே, வீடியோ என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு டுமில் செஷன் பார்த்திங்க அப்படின்னா, இந்த மெயின் செஷன்லாம் முடிஞ்ச பிறகும் எக்ஸாம் ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் முடிஞ்ச பிறகும் டுமில் செஷன் இருக்கும். ஸோ அடுத்து முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, நிறையா பேர் வந்து டுமில் செஷன் கேட்டே இருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் மக்களை இது சொன்னேன். என்ன அப்படின்னா, நேற்று மார்னிங் போல் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாவில். 3 கொஷின் பார்த்திங்க அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாக தான்க்கா இருக்குது. ஆனால் வந்து எனக்கு ஆன்சர் இவங்க தப்பாக கொடுத்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மார்க் டெஸ்ட்டு. ஆக்சுவலாக ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்மில் நம்ம மார்க் டெஸ்ட் எந்த மார்க் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிராண்டை நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாது. தப்பு. ஆனால் என்ன அப்படின்னா, உண்மையிலே அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸியான கொஷின் தான். ஆனால் 3க்குமே வந்து ஆன்சர் வந்து தப்பாக தான் இருந்துச்சு. ஸோ அவங்க இது எனக்கு ஈஸியான கொஷின்ன்றதுனால எனக்கு ஆன்சர் தப்பு அப்படின்னோடனே இவங்க தான் தப்பாக கொடுத்துருக்காங்கன்றதை என்னால் ஐடென்டிஃபை பண்ணி முடிஞ்சிச்சுக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இதே இது எனக்கு ஒரு டிஃபிகல்ட்டான கொஷின். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்டியாக இருக்கட்டும், ரீசனிங்காக இருக்கட்டும், இதுதான் டெஃபினட்டாக கரெக்டான ஆன்சர்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எல்லா கேஸ்லையுமே. ஆனால் இந்த இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஒரு சில கேஸில் இப்போ ஆர்சி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் ஒரு மெயின் ஐடியாவாக இருக்கட்டும், டைட்டிலாக இருக்கட்டும், இது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபில்லர்ஸ்லாம் இருக்கிறதுல பெஸ்ட் ஆப்ஷன். 2-3 இதுக்கு ஒரே மீனிங்கில் இருக்கும். ஆனால் இருக்கிறதுல அது பெஸ்ட்டாக எது செட் ஆகுமோ, எந்த மீனிங் இன்டென்ஸாக இருக்குமோ, ஸோ அந்த மீனிங்கை தான் வந்து நம்ம போடுவோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி கேஸில் நீங்கள் மார்க் போடுறப்போவே, பிகாஸ் நான் நேற்று அனுப்பிச்சிருந்தாங்க, நான் நேற்றே இந்த வீடியோ போடணும்னு நினச்சேன். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு மார்க்லேயும் வந்து அவங்க இது நான் ஆல்ரெடி எடுத்து வச்ச கொஷின்ஸ்க்கா, இதுலேயும் தப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு சொல்யூஷன்ஸ்ன்னு அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக ஒரு மார்க்குன்னு எடுத்துகிட்டா 1-2 சொல்யூஷன் தப்பாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல மக்களே. ஆனால் இவ்வளோ ஒரு 2 மார்க் எடுத்திருக்காங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இதில் 3 கொஷின் தப்பாக இருக்குது, இன்னொரு இதில் ஒரு கொஷின் தப்பாக இருக்க மாதிரி அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த மார்க் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் விசாரிங்க, நீங்கள் கேளுங்க. ஸோ எந்த மார்க் வந்து பெஸ்ட்டாக இருக்கும், எந்த மார்க்கில் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த மார்க்கில் வந்து கொஷின்ஸ்லாம் எரர் இல்லாமல் இருக்கும், ஸோ ஆன்சர்ஸ் எல்லாம் வந்து எரர் இல்லாமல் அவங்க வந்து சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் விசாரிச்சுட்டு தயவு செஞ்சு மார்க் வாங்க. நான் இந்த மார்க் தான் வாங்க, அந்த மார்க் தான் வாங்க நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறது கிடையாது. பிகாஸ் அது உங்களோட, நீங்கள் வாங்க போகிறீங்க, நீங்கள் காசு போட்டு வாங்க போகிறீங்க. அதனால் எந்த மார்க் டெஸ்ட் வாங்கினாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க, எது பெஸ்ட்டாக இருக்கும், எது சொல்யூஷன்லாம் வந்து பக்காவாக இருக்கும் எரர் இல்லாமல் அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு வாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதுக்கு பெட்டர் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு, மெமரி பேசிக் கொஷின்ஸே நம்ம சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதனால் இந்த ஒரு கேஸில் ரொம்ப கவனமாக இருங்க. முக்கியமாக இங்கிலீஷ்க்கு ஆன்சர்ஸ் வந்து எரர்ஸ் இல்லாமல் இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸாக வந்து அந்த மாதிரி எந்த மார்க் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்டு வாங்க, சூஸ் பண்ணி வாங்க. ஏன்னா ₹1 அதுக்கு உங்கள் காசு தான். ஸோ அதனால் இந்த விஷயம் நான் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும்னு நினச்சேன் மக்களே. அடுத்தது டுமில் செஷன் உங்களுக்கு இந்த மெயின்ஸ் எல்லாம் முடித்த பிறகும், ஆர்ஆர்பி கிளர்க் முடித்த பிறகும் உங்களுக்கு டுமில் செஷன் வழக்கம் போல் வந்துடும். அண்ட் இன்றைக்கி மார்னிங் 9:30க்கு மேரத்தான் இருக்குது, மறந்துடாதீங்க. ஸோ பை, see you guys.